அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். என்னுடைய முகநூல் பக்கத்திலே தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே ஆசிரியர் வழிகாட்டியில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக வழங்கப்படக்கூடிய பிரதானமான விடயங்களை வினாக்களும் விடைகளுமாக தொகுத்து மாணவர்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சுயகற்றல் கையேடுகளாக பதிவேற்றி இருக்கின்றேன். குறிப்பாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையிலே அத்தொடர்கள் அமைந்துள்ளன. அந்த வகையிலே நாங்கள் இந்த காணொளியிலே 21வது தொடரிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது விடயத்தை பார்ப்போம். எமது உணவு தொடர்பாக 3 விடயங்கள் பிரதானமாக சக்தி தரும் உணவுகள், வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள், பாதுகாப்பு தரும் உணவுகள். அதாவது நாங்கள் உள்ளெடுக்கின்ற உணவு வகைகள் பிரதானமாக இந்த 3 செயற்பாடுகளை எங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த வகையிலே சக்தி தரக்கூடிய உணவுகளாக கார்போஹைட்ரேட் கொழுப்பு கொண்ட உணவுகள் காணப்படுகின்றன. வளர்ச்சிக்கு எங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகளாக புரதம் அடங்கிய உணவுகள் காணப்படுகின்றன. எமது உடலை பாதுகாக்கக்கூடிய எங்களோட உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உணவுகளாக விட்டமின்கள், கனியுப்புகள் கொண்ட உணவுகள் காணப்படுகின்றன. இவை எமது உணவிலே நாங்கள் உள்ளெடுக்கின்ற உணவுகள் எவ்வாறான உதவியை எங்கள் உடலுக்கு செய்கின்றன என்பது தொடர்பான அடிப்படையான ஒரு விடயம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், இந்த போசணி கூறுகள் போதுமான அளவிற்கு கிடைக்காமையால் ஏற்படக்கூடிய நிலைமைகள். அதாவது உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவுகளை உண்ணுகின்ற அந்த போசணை கூறுகள் எங்களுக்கு கிடைக்காது விட்டால், அதே போல புரதமாக இருக்கலாம், கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், விட்டமின்களாக இருக்கலாம், கனியுப்புகளாக இருக்கலாம். இந்த போசனை கூறுகளை நாங்கள் உள்ளெடுக்கின்ற அளவு போதுமாக எங்களுடைய உடலுக்கு கிடைக்காது விட்டால் ஏற்படக்கூடிய நிலைமைகளைத்தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே கார்போஹைட்ரேட் போசாக்கு எங்களுடைய உடலுக்கு போதுமாக கிடைக்காது விட்டால், இந்த போசாக்கு குறைபாட்டால் பிள்ளைகளிலே ஏற்படக்கூடிய தாக்கங்களை பார்க்கின்ற போது சக்தி குறைவடைதல், உடல் எடை குறைதல் 2 தாக்கங்கள் ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கிறது. கார்போஹைட்ரேட்டால கார்போஹைட்ரேட் போசனை குறைபாட்டால் சக்தி குறைதல், உடல் அடைதல் ஆகிய தாக்கங்கள் ஏற்படும். புரத குறைபாட்டால் புரதம் போசனை குறைபாட்டால் உடல் வளர்ச்சி குன்றுதல், கொழுப்பு போசாக்கு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய தாக்கமாக உடல் பொலிவிழத்தல் காணப்படுகின்றது. இதிலே முதலில் வழங்கப்படக்கூடிய இந்த 3 போசனை கூறுகளும் பிரதானமான போசனை கூறுகளாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் உயிர் சத்துக்கள், அதாவது விட்டமின்களை பார்க்கின்ற போது விட்டமின் ஏ விட்டமின் ஏ குறைபாட்டாலே கண் பார்வை குறைபடுதல் ஏற்படுகின்றது, அதாவது தாக்கமாக இருக்கின்றது. விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பார்க்கின்ற போது பசியின்மை, வயிற்றில் எரிச்சல், உதடுகளின் இணைப்பு ஓரங்களில் வெடிப்புகள் தோன்றுதல், அதாவது வாயோரங்கள் வெடித்தல். விட்டமின் சி குறைபாட்டு தாக்கங்களை பார்க்கின்ற போது வாய் சார்ந்த நோய்கள், காயங்கள் ஆறுவது தாமதமாகும். விட்டமின் டி குறைபாட்டு நோய்களை பார்க்கின்ற போது எலும்பு நோய்கள், அதாவது எலும்பு சார்ந்த நோய்கள் ஏற்படுதல். இவை விட்டமின்கள், அதாவது உயிர்ச்சத்துக்கள் சார்ந்த உயிர்ச்சத்து குறைபாட்டுகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். அடுத்ததாக கனிப்புகளை பார்க்கின்ற போது இரும்பு, அயடின், கல்சியம் போன்றவை கனிப்புகளாகின்றது. இந்த கனிப்புகள் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை பார்க்கின்ற போது எலும்புகள் வலிமை இழத்தல், பற்கள் சிதைவுறுதல், இரத்தம் குறைந்து சோகை நோய் உண்டாதல். கணிப்புகளை பார்க்கின்ற போது அதிலே அயடின், கல்சியம் போன்றவை பெரும்பாலும் எலும்புகள், பற்களுக்கு உறுதியை தருகின்றது. அவை குறைவடைகின்ற போது எலும்புகள் வலிமையற்றல், பற்கள் சிதைவுறுதல் போன்றன ஏற்படுகின்றன. அதே நேரம் இரும்பு சத்து குறைபாட்டாலே இரத்தம் குறைந்து சோகை நோய், அதாவது இரத்த சோகை என்று சொல்வார்கள், அந்த நோய் ஏற்படுகின்றது. இதனையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மரஞ்செடி கொடிகளில் இருந்து பெறப்படும் பயன்கள். இது ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. குளிர்ச்சியை தருதல், சூரிய வெப்பத்தில் இருந்து பாதுகாத்தல், வீட்டு தளபாடங்களை செய்வதற்கு பலகைகளை தருதல்,
வீடு கட்டுவதற்கான மூலப்பொருள்களாக பயன்படுத்துதல், மிருகங்களின் வசிப்பிடமாக பயன்படுதல், அதாவது கூடு கூடு கட்டுதல் போன்ற உதாரணங்களை அங்கே வழங்கி இருக்கின்றார்கள். அடுத்த விடயம் ஒத்த வடிவ இலைகளை கொண்ட தாவரங்கள். முதலாவது வகையிலே பலா கத்தாப், இந்த இவ்விரண்டு தாவரங்களும் ஒத்த வடிவமாக காணப்படுகின்றன, ஒத்த வடிவ இலைகளை கொண்ட தாவரங்களாக காணப்படுகின்றன. வகை 2 புல்வகை கரும்பு மூங்கில், இவை ஒத்த வடிவ இலைகளாக கொண்ட தாவரங்களாக காணப்படுகின்றன. மூன்றாவது வகையை பார்க்கிற போது புளியமிலை, அகத்தி, தொட்டாட் சுருங்கி, இவை மூன்றும் ஒத்த வடிவ இலைகளை கொண்ட தாவரங்கள். நான்காவது வகையை பார்க்கிற போது வெண்டி, பப்பாசி, ஆமணக்கு, இவை ஒத்த வடிவ இலைகளை கொண்ட தாவரங்கள். இத்தரம் 3 ஆசிரிய வழிகாட்டியிலே இந்த விடயம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒத்த வடிவ இலைகளை கொண்ட தாவரங்களை நீங்கள் கற்கின்ற போது அவற்றுடைய அளவுகள் வேறுபாடாக இருக்கலாம். அதாவது சிறிய வடிவமாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். ஆனால் வடிவம் ஒத்த வடிவமாக அங்கே காணப்படும். அதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள். நாய், பூனை, ஆடு, பசு, கோழி, செம்மறியாடு, எருமை போன்ற பிராணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல வீட்டுச் சூழலில் காணப்படும் வேறு பிராணிகள் காகம், கிளி, மைனா, அணில், ஓணான், சிலந்தி, பல்லி, உடும்பு, கவரக்குயன், காட்டுக்கோழி, நத்தை, மயிர்கொட்டி, குரங்கு, இவ்வாறான பிராணிகளும் அங்கே ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த மிக முக்கியமான விடயம் பிராணிகளால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள். பிராணிகளாலே மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்களை பார்ப்போம். தேனீ மருந்தை வழங்குதல், அதாவது தேன் மனிதனுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகின்றது. எனவே தேனீ தேன் மூலமாக மருந்தை வழங்குகின்றது. குருவிகள், வண்ணத்து பூச்சி, மீன், இவை சுற்றாடலை அழகுபடுத்தல். கபரக்குய்யன் தீங்கான பிராணிகளை அழித்தல். வௌவால் வித்துக்களை பரவச் செய்தல். நாய் விசேட திறனை பயன்படுத்தி மனிதனுக்கு உதவுதல். உதாரணமாக குற்றவாளிகளை பிடித்தல், போதைப் பொருட்களை கண்டுபிடித்தல். பருந்து, ஈசல், சேவல், அதே நேரம் ஈசலை மெருன் என்றும் அழைத்துக் கொள்வார்கள். இங்கே நான் அடைப்புக்குறிக்குள் இட்டிருக்கின்றேன். ஈசலை மெருன் என்றும் அழைத்துக் கொள்வார்கள், ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். பருந்து, ஈசல், சேவல் இப்பிராணிகள் சூழல் மாற்றத்தை அறிவிக்கும், சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை மனிதனுக்கு தெரியப்படுத்தும். ஆடு, கோழி உணவு வழங்குதல். எருமை, காளை வயல் நடவடிக்கைகளுக்கு உதவி செய்தல். மண்புழு, கரையான் குப்பைகளை உக்கச் செய்தல். அதிலே குப்பைகளை உக்கச் செய்வதிலே மிக கூடுதலான பங்களிப்பை கரையான் செய்கின்றது, ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மண்புழு, கரையான் இரண்டுமே குப்பைகளை உக்கச் செய்வதிலே பங்களிப்பு செய்தாலும் கரையான் மிக அதிக அளவிலே குப்பைகளை உக்கச் செய்கின்றது, ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த விடயமாக பிராணிகளுடைய ஆற்றல்கள். இதுவும் தரம் 3 ஆசிரிய வழிகாட்டிலே வழங்கப்படக்கூடிய விடயம். கிளி, குருவி சிலவற்றை வெட்டுவதற்கான திறன். மரங்கொத்தி மரமொன்றை துளையிடும் திறன். தச்சன் குருவி ஆக்கபூர்வமாக கூடு கட்டும் திறன். சிட்டுக்குருவி மற்றும் தேன்குருவி நுட்பமாக கூடு கட்டுதல். குரங்கு மரத்துக்கு மரம் தாவுதல். தவளை, பாம்புகள், பல்லி நீண்ட நாக்கை பயன்படுத்தி பிடித்தல். அதாவது தங்களுக்கு தேவையான இரையை, தங்களுக்கு தேவையான பொருட்களை தங்களுடைய நாக்கை பயன்படுத்தி பிடித்துக் கொள்ளும். பச்சோந்தி பாதுகாப்பிற்காக நிறம் மாறும் திறன். ஆமை, நத்தை பாதுகாப்பிற்காக ஓட்டினில் ஒளிந்து கொள்ளும் திறன். ஆகவே இது குறிப்பிட்ட இந்த பிராணிகளுடைய ஆற்றல்களை காட்டக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இது தரம் 3 ஆசிரிய வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பழுதடைந்த உணவின் இயல்புகள். பான் பூஞ்சனம் பிடித்திருத்தல். தேங்காய் பாதி, கருப்பு புள்ளிகள் ஏற்படுதல், சிவப்பு நிறமும் எச்சித்தன்மையும் ஏற்படுதல். பாட்சோறு துர்நாற்றம் ஏற்படுதல். அடுத்ததாக வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள். மின்னல் தாக்குதல், வாயு கசிவதனால் உடல் தீப்பிடித்தல், மண்ணெண்ணெய்
குப்பி விளக்கு கவிழ்வதனால் தீப்பிடித்தல், பிழையான விதத்திலும் கவனமின்றியும் கருவிகளை பயன்படுத்துவதனால் காயங்கள் ஏற்படுதல், குளிக்கச் சென்று கிணத்தில் இருந்து நீரை அள்ளும் போது ஆபத்து ஏற்படுதல், கவனமின்றி மருந்து திரவங்களை அருந்துதல், செல்லப் பிராணிகளினால் கடிபடுதல், உதாரணமாக நாய், பூனை, அணில். மேசை ஒன்றின் மீது பொருள்கள் வைக்கப்பட்டிருக்கும் போது மேசை விரிப்பை இழுப்பதனால் பொருள்கள் உருண்டு விழுந்து பல்வேறு ஆபத்துக்கள் நிகழுதல், உதாரணமாக மேசையின் மீதுள்ள குப்பி விளக்கு போன்றன சரிந்து விழுதல், வெந்நீர் பாத்திரம் சரிந்து விழுதல். அடுத்ததாக ஆபத்துக்கள் நிகழக்கூடிய இடங்களுக்கான உதாரணங்கள் இவையும் ஆசிரியர் வழிகாட்டிலேயே வழங்கப்பட்டிருக்கின்றன. மூடி வைக்கப்படாத கிணறுகளும் குழிகளும், மூடி வைக்கப்படாத கிடங்குகள், ஆறுகள், அதாவது ஆழமான இடங்கள், முதலைகள் அதிகமாக உள்ள இடங்கள், கால்வாய்கள், நீர்ப்பாசி பிடித்த கற்களுடனானவை, பாதுகாப்பற்ற மரங்கள், அதாவது இட்டுப்போனவை, அடர்ந்த காடுகள், அங்கே முட்கள், பாம்புகள் ஆகியவற்றை கொண்டிருக்கும். ஆகவே அங்கே காணப்படும். எனவே அடர்ந்த காடுகள் தங்களுக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய இடங்களாக இருக்கும். அடுத்ததாக நடைப்பாலங்கள் போன்ற இடங்கள், மாடுகள், ஆடுகள், பாம்புகள், நாய்கள் போன்ற மிருகங்கள் நடமாடும் இடங்கள், பாதையில் நீர் நிரம்பிய குழிகள் உள்ள இடங்கள், உடைந்த போத்தல் துண்டுகள், ஆணிகள் போன்றன கவனமின்றி போடப்பட்டுள்ள இடங்கள், வாகனங்களில் பயணம் செய்யும் போது தலை, கை போன்ற உடற்பகுதிகளை வாகனத்துக்கு வெளியே வைத்துக் கொண்டு செல்வதனால் ஏற்படும் ஆபத்துக்கள், சஞ்சிகைகள், செய்தித்தாள்கள் போன்றவற்றை வாசித்துக் கொண்டு நண்பர்களுடன் உரையாடிக் கொண்டு பாதையில் செல்வதனால் வாகனங்களில் மோதி ஏற்படும் ஆபத்துக்கள், பாதுகாப்பற்ற மின்சார பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துக்கள், கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு பயணம் செய்தல் போன்ற பெரும்பாதையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள். இவை ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. ஆபத்துக்கள் மற்றும் ஆபத்துகள் ஏற்படக்கூடிய இடங்கள் தொடர்பாக ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக மிக மிக முக்கியமான விடயம் ஆபத்துக்கள். அந்த ஆபத்துக்கள் ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டியவை, மற்றது செய்யலாகாதவை மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உதாரணமாக மயக்கம் ஏற்படுத்தல். முதலாவதாக நாங்கள் மயக்கம் ஏற்படுதலை எடுத்துக்கொண்டால் உடனடியாக செய்ய வேண்டியவை, நோயாளிக்கு நன்றாக மூச்செடுத்து விடக்கூடியவாறான பொருத்தமான சூழலை வழங்குதல். இதுதான் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் செய்யக்கூடாததாக நோயாளியை சுற்றி கூடியிருத்தல், நோயாளிக்கு நீர் புகட்டுவதற்கு முயற்சித்தல். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், செய்யலாகாத விடயங்களிலே நாங்கள் நோயாளிக்கு நீர் புகட்டுவதை தவிர்க்க வேண்டும். மயக்கம் ஏற்பட்ட ஒருவருக்கு நாங்கள் நீர் புகட்டக்கூடாது. அடுத்ததாக நாய் கடித்தல். நாய் கடித்தல் ஆபத்து ஏற்படுகின்ற போது நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது ஓடிக்கொண்டிருக்கும் சுத்தமான நீரினால் சவர்க்காரமிட்டு நன்றாக கழுவுதல். ஓடிக்கொண்டிருக்கும் சுத்தமான நீரினால் சவர்க்காரம் இட்டு நன்றாக கழுவுதல். செய்யக்கூடாத, அதாவது செய்யலாகாதவை கடித்த இடத்தை துணி கீலங்களினால் கட்டுதல், கை மருந்து இடல். இவை நீங்கள் செய்யக்கூடாது. ஏனெனில் நீர்வெறுப்பு நோயை உண்டாகக்கூடிய ஒரு பாதிப்பை இந்த நாய் கடித்தல் ஆபத்து ஏற்படுத்தும். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ஓடிக்கொண்டிருக்கும் சுத்தமான நீரினால் சவக்காரமிட்டு நன்றாக கழுவுதல். அடுத்ததாக நீங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் உரிய நபரை. அடுத்ததாக இன்னொருவர் நீரில் மூழ்குதல். ஒரு நபர் நீரில் மூழ்கினால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியவை உதவி கோரி சத்தமிட்டல், கூடிய விரைவில் வளர்ந்தோர் ஒருவருக்கு அறிவித்தல். நன்றாக நினைவினை வைத்துக் கொள்ளுங்கள். உதவி கோரி சத்தமிடுதல், கூடிய விரைவில் வளர்ந்தோர் ஒருவருக்கு அறிவித்தல். செய்யலாகாதவை எதை நீங்கள் செய்யக்கூடாது என்று பார்த்தால், காப்பாற்றுவதற்கு தான் நீரில் குதித்தல், ஆபத்து ஏற்பட்டிருப்பதை யாருக்கும் அறிவிக்காமல் இருத்தல். இதிலே செய்யலாகாத விடயத்திலே ஒருவர் நீரில் மூழ்கின்ற போது நீங்கள் செய்யக்கூடாத விடயம் நீங்களும் உடனடியாக குதித்தல். எனவே சில வழிகளில் 2 நபர்களுக்குமே ஆபத்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் குறித்த நீர்நிலை தொடர்பான தெளிவான விடயங்கள், அதாவது அவற்றுடைய ஆழம், அந்த நீர்நிலையுடைய ஆபத்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது உதவி கோரி சத்தமிடுதல், உடனடியாக வளர்ந்தவர்களுக்கு தெரியப்படுத்துதல் மிக முக்கியமான விடயம். இவற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அடிக்கடி வினாக்களாக வரக்கூடிய விடயங்கள். ஆபத்துக்கள் ஏற்படுகின்ற போது நீங்கள் செய்யக்கூடியவை, செய்யலாகாதவை இரண்டினையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த விடயம், நோய்கள் தொற்றுதலை தடுப்பதற்கு செய்ய வேண்டிய ஆலோசனைகள். அதாவது தொற்று நோய்கள் தொடர்பாக ஒரு நோய் ஒருவருக்கு இன்னொருவருக்கு தொற்றுதலை தடுப்பதற்கு நீங்கள் எவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இருமல், காய்ச்சல், தடிமல், தும்மல் ஆகியன ஏற்படும் போது கைக்குட்டையினால் வாயையும் மூக்கையும் மறைத்துக் கொள்ளல், மனிதர்கள் நடமாடும் இடங்களில் அதிகமாக இருக்காதிருத்தல், விரைவாக வைத்திய சிகிச்சை பெறுதல். அடுத்த விடயம், ஆதி காலத்தில் நீரை சுத்தம் செய்த முறை. கரியை நீரில் இடுதல், கொதிக்க வைத்து ஆறவிடல், துணியினூடாக வடித்தல். அடுத்த விடயம், தற்காலத்தில் நீரை சுத்தம் செய்யும் முறை. வடிகட்டியை பயன்படுத்துதல், குளோரின் இடுதல், நீர் குழாய்க்கு வடிகட்டியை பயன்படுத்துதல். ஆகவே இந்த காணொளியிலே நான் 21வது தொடரிலே ஆசிரியர் வழிகாட்டியிலிருந்து எடுத்துக்காட்டுகளாக எடுத்துக்கொண்ட விடயங்கள் அவற்றை இணைத்திருக்கின்றேன் என்பது தொடர்பாக இந்த காணொளியிலே வழங்கியிருக்கின்றேன். நிச்சயமாக இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் இறுதிப் பரீட்சையில் நீங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற வினாக்கள் பெரும்பாலான வினாக்கள், அதாவது முழுமையான விடயங்கள், ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பெறக்கூடிய விடயங்கள் தான் அங்கே வினாக்களாக இடம்பெறும். எனவே நீங்கள் சுற்றால சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய விடயங்களை கற்கின்ற போது முழுமையாக ஆசிரியர் வழிகாட்டியை அலசி ஆராய்ந்து, குறிப்பாக அங்கே எடுத்துக்காட்டுகளாக வழங்கப்பெறக்கூடிய விடயங்களை மனனம் செய்து அவற்றை நினைவூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி.